அதுக்கு எப்படி கேட்கும்? கேட்காது. நோய் நொடி இல்லாத வாழ்வை கொடு அப்படின்னா நோய் வராம இருக்கணும்ல, வரும். அப்ப அது தெய்வத்தோட தப்பு இல்ல, நம்மளோட தப்பு. நம்ம என்ன சாப்பிடுறோம், எதை சாப்பிடக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது அப்படின்னு தெரிஞ்சு இருந்தோம்னா நமக்கு நோய் நொடி வராது இல்லையா? இப்ப அந்த தெய்வம் காப்பாத்தல, இதை செஞ்சோம்னா உள்ள இருக்கக்கூடிய தெய்வம் காப்பாத்தும். அதுதான் அந்த தெய்வம் தான் நாங்க ஜீவன் சொல்றோம். அதை அந்த கடவுளை தான் நாங்க ஜீவன் சொல்றோம். இதை புரிய வைக்கிறதுக்கு தான் நாங்க இங்க இவ்வளவு தூரம் பேசுறதும் இந்த நிலையத்தை கொண்டு வந்ததுக்கான காரணம். நீங்க ஒன்றும் பயப்பட வேணாம். என்ன தூக்கிட்டு வந்துட்டாங்கடா நம்ம ஊருக்கு, அப்பா வெள்ளை வெள்ளையா வந்துட்டானுங்க, போச்சு என்னவோ பண்ண போறானுங்க, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஊர்ல பெரிய ஆளுகள்லாம் எங்க போனானுங்கன்னு தெரியல, அப்படியெல்லாம் கிடையாது. ஆமா, இன்றைக்கு இன்றைய நாளிலிருந்து இந்த ஊருக்கு மிகப்பெரிய விமோச்சனம் நினைச்சுக்கோங்க. ஆமா, இன்னைக்கு பரசுராம ஒரு தவவாதி, அவங்க குடும்பம்